வணக்கம் கவேரியன்ஸ். எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. டிசிஎஸ் ரிசல்ட்ஸு அண்ட் அதர் டாப் ஐடி சர்வீஸ் கம்பெனி ரிசல்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்குது எப்படி இருக்கும் இந்த ஃபோர்த் குவார்ட்டர் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கம்பைல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதோட என்னோடய இன்புட்ஸை ஆட் பண்ணி, ஆனால் முந்தானத்து பப்ளிஷ் பண்ணலை நான். பட் இன்னைக்கு வந்து டிசிஎஸ் ரிசல்ட்ஸோட அந்த எஸ்டிமேட்டட் ரிசல்ட்ஸ் ஃபார் Q4 டாப் ஐடி கம்பெனிஸோட இதையும் அந்த கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் இந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி டிசிஎஸ் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் மித்த கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து ரொம்ப வேலிட் நினைக்கிறேன். ஏன்னா டிசிஎஸ் ரிப்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் அந்த எஸ்டிமேட்டட் ரிப்போர்ட்டும் ஒன் அண்ட் த சேமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்டு அதனால் மித்த இதுவும் ஆல்மோஸ்ட் அதே லைனில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்களே பாருங்கள். அண்டு இந்த வீடியோட அட்டாச் ஆகிருக்கு. டிசிஎஸ் ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப்போட அவரோட பாலிசி இனிஷியேட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோடேஸ் வித்தவுட் ட்ரம்ப் இல்லாமல் வீடியோ இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, சைனா வந்து இஸ் இன்ட்ரெஸ்டட் டு நெகோஷியேட் வித் அமெரிக்கா அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ சைனா வந்து இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் ஒரு சுமூகமாக ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் நெகோசியேஷனில் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு குட் நியூஸாக இருக்குது. அண்டு அதே சமயத்தில் இந்த அமெரிக்கன் டாலர் இண்டெக்ஸ் பாருங்கள் 99 வரைக்கும் குறைஞ்சி திருப்பி 100 கிட்ட வந்துருச்சு. பட் ஆனால் அந்த பேட் நியூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் மார்க்கெட்டில் தான். இந்த பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இந்த 10-year பாண்ட் இருக்குது பாருங்கள், ட்ரெஷரி பாண்டு, அது ஷார்ட் அப் டு 4.41. அதுதான் ஆக்சுவலாக காரணம்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து ட்ரம்ப் வந்து இந்த 90 days இது வந்து டைம் கொடுத்துருக்காரு எல்லா கண்ட்ரிக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணமே இந்த பாண்ட் மார்க்கெட்டோட வோலடைலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். த பாண்ட் ப்ரைஸஸும் அண்டு தட் இஸ் மார்க்கெட்டில் விற்கிறது வாங்குகிற அந்த ப்ரைஸும் அதோட ஈல்டும் மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறப்ப தென் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் ப்ரைஸ் குறையாகும். அப்போ பாண்ட் ப்ரைஸ் அப்போ குறையும், நிறைய செல்லிங் வர்றப்ப குறையும். அதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு 2-3 டேஸாக என்ன நடந்திருக்குன்னா ஹெவி செல்லிங் ஆஃப் பாண்ட்ஸ். என்ன பாண்ட்னா அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு $29 trillion மார்க்கெட் பிளேஸ். அது இது வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் வேர்ல்ட்லே. ஏன்னா அமெரிக்காவோட இன்றைக்கி ப்ரெஸ்டீஜு, கான்ஃபிடென்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாண்ட் மார்க்கெட்லேருந்து தான் வருது. நியர்லி அபவுட் 600 billion ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து எவ்ரி டே பர்ச்சேஸ்ட் அண்ட் சோல்டு. அப்போ எவ்வளோ பெரிய மார்க்கெட்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா வில் பி சிவியர்லி ஹிட், த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வில் ஃபாலோ இமிடியட்டாக. ஸோ அதனால் பாண்ட் மார்க்கெட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இங்கே ஏதாவது ஒரு வோலட்டிலிட்டின்னு நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது அமெரிக்காக பெரிய டேஞ்சராக போயிடும். இவர் நினச்ச எந்த இதுவுமே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன் வந்து பாண்ட் மார்க்கெட் வந்து இந்த ட்ரம்ப்போட பாலிசியை வரவேற்கலை அப்படின்னா இதுதான் காரணம். இந்த மாதிரி ஹை டாரிஃப் லெவி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபெட் ரேட்டு அவங்க அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா தென் ரிசெஷனுக்கு தான் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி ஃபியர் இருந்தனால அப்போ வந்து பாண்ட் மார்க்கெட்டில் எல்லாருமே செல் பண்ண நினச்சாங்க. செல் பண்ண நினைக்கிறப்ப தென் பாண்ட் ப்ரைஸு குறைஞ்சிக்கிட்டே போக போக ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சு. அதே சமயத்தில் அந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ரிஸ்கி ஃபண்ட்ஸ்,
அவங்க வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா borrow பண்ணி அவங்க லாங் டேர்ம் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னாச்சு, அவங்களும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அவங்க ஒரு ஷார்ட் ஸ்மால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே இப்போ நடக்காதுன்னு தெரிஞ்சு போனோன்னா இம்மிடியட்டாக அவங்களும் செல் பண்ண ஆரம்பித்தோன்னா இன்னும் வந்து இந்த ஈல்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே இதை பார்த்துட்டு அவர் இந்த ட்ரம்ப் இதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு பரவலாக பேசப்படுது. அதுதான் காரணம். ஸோ பாண்ட் மார்க்கெட் விஜிலாண்ட் அப்படின்னு தான் இதுக்கு டேர்ம் பண்ணியிருக்காங்க. பட் பார்ப்போம், இது வந்து சச் அன் இம்பார்ட்டன்ட் பேரமீட்டர் ஃபார் எனி எக்கானமி. இனிமேலாவது ஏன்னோ இந்த ட்ரம்ப் வந்து ஒரு கரெக்டான பாத்துக்கு போவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் அது இம்பார்ட்டன்ட் குட் நியூஸ் என்னென்னா, சைனாவும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து குட் நியூஸ். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா அவங்களால செல் பண்ண முடியலன்னா அதை கொண்டு வந்து மித்த கண்ட்ரியில் டம்ப் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து அந்த கண்ட்ரியும் இந்த டாரிஃப் லிவி பண்ண ஆரம்பித்தா அப்படின்னா தென் வந்து அந்த வர்த்தக போர் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நவ் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்கிற போது அது ஒரு நல்ல நியூஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம இதே சமயத்தில் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்காவோட தி இன்ஃப்ளேஷன், த சிபிஐ டேட்டா ஃபார் மார்ச்சுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து 2.4. முன்னாடி வந்து 2.8 இருந்தது பிப்ரவரி மாதத்தில். இன்றைக்கி வந்து மார்ச் மாதத்துக்கு இட் இஸ் 2.4. இது நல்ல நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் பார்ப்போம் எப்படி வந்து இதை வந்து ஃபெட் ரிசர்வ் எடுத்துகிட்டு செயல்பட போகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய ரேட் கட்டை. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் டிசிஎஸ் வந்து நல்ல பெரிய க்ரோத்லாம் கொடுக்கல. அவங்க வந்து ஒரு 64,479 crores அவங்களுடைய ரெவென்யூ காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 5.3%. தட் இஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணால். பட் ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணால் ஒன்லி 1.5% அது மாதிரி தான் க்ரோ ஆகிருக்கு. இது டாலர் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா $7,465 million. அது வந்து 1.4% க்ரோத் இருக்குது. அண்ட் கான்ஸ்டன்ட் கரன்சியில் பார்த்தீங்கன்னா 2.5% தான் க்ரோ ஆகிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி தான் தட் இந்தியன் ருப்பியை வச்சு கன்வெர்ட் பண்ணி பார்க்குறது. தென் வந்து தி ஆப்ரேட்டிங் மார்ஜின் நார்மலி நம்ம எல்லாமே பார்ப்போம். இந்த எஸ்பெஷலி இந்த டியர் 1 இந்த ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப ஹை ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சுருப்பாங்க. இதில் வந்து 24.2 இந்த தெரியும். அண்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா இஸ் அபவுட் 19%. இதுவும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். நார்மலி இவங்க பாரோயிங் இருக்காது, ஃபிக்ஸட் அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அண்ட் 100+ மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து 2 கான்ட்ராக்ட் இந்த தடவை சைன் ஆகிருக்கு. அரௌண்ட் $12 million புது கான்ட்ராக்ட் இந்த தடவை சைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இந்த 4th குவார்ட்டரில். இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்டு முக்கியமானதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த ஹெட் கவுண்ட் அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. 6,07,000 பேர் இருக்காங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறமேல ஒன் மெட்ரிக் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்ப்போம். தட் இஸ் அட்ரிஷன் ரேட் என்ன அப்படின்ட்டு. அது கூட அதே சேம் லெவலாக தான் இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் அபவுட் 13.3%. இப்போ டிசிஎஸ் அப்படின்னா நார்மலாக இவங்களோட ரெவென்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா மேஜர் போர்ஷன் வந்து அபவுட் 48% வந்து யூஎஸ்லேயும் அண்ட் நார்த் அமெரிக்கான்னு எடுத்துட்டிங்கன்னா அபவுட் 62% வருது. ஆனால் இதில் எல்லாம் க்ரோத் இல்லை ஆக்சுவலாக. அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து வந்த க்ரோத் ஆர் ஏஷியாவிலேருந்து க்ரோத் வந்து நல்லா இருக்குது. அரௌண்ட் 6.2% வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு. தெர் இஸ் நேச்சுரலி டிசிஎஸ் வந்து பிஎஸ்என்எல்லோட கான்ட்ராக்ட் இருக்கனால அவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் இந்தியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறமேலே என்னென்ன வெர்டிகல்ஸ் இவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிகல்ஸில் வந்து இந்த பேங்கிங், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நெகட்டிவாக தான் க்ரோ ஆகிருக்கு. அதர் வெர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதர் வந்து சம் க்ரோத் இருக்குது. தெர் இஸ் நாமினல், தெர் இஸ் 1 to 2% க்ரோத்து, இல்லாட்டா ஒரு ஸ்மால் ஃபால் இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயரோட. ஸோ இதுதான் என்ன நட்ஷல் என்ன இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு. நார்மலாக வந்து டிசிஎஸ் வந்து கைடன்ஸ்லாம் கொடுக்கறதில்ல.
ஸோ அவங்க வந்து எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து கைடன்ஸ் பார்ட் ஆஃப் இட் ஒன்றுமே வரல அவங்களோட கம்பெனியிலேருந்து. இதே இதில் வந்து எஸ்டிமேட்டட் ரிசல்ட்ஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் ரெவென்யூ கைடன்ஸ் என்ன க்ரோத் இருக்கும், அண்டு என்ன மாதிரி கம்பேர்ட் டு இயர் ஆன் இயராக இருக்கலாம், இல்லாட்டா ப்ரீவியஸ் குவார்ட்டராக இருக்கலாம். தென் வந்து இவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் லெவல் எப்படி, இவங்களுடைய நியூ கான்ட்ராக்ட் வந்து என்ன எஸ்டிமேட்டடு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸில் எவாலுவேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதா இல்லையான்ட்டு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆர் இப்படி தான் இருக்க போகுது Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் பேஸ்ட் ஆன் திஸ் எஸ்டிமேட் அப்புறமேல வந்து அந்த டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு ஐடி கம்பெனிஸை எதுவுமே நம்ம வாங்க முடியாது. இன்னும் வந்து இந்த ப்ரைஸஸ்லாம் குறையிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இருந்தால் அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணணும். அண்டு ஸோ இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு எல்லா ரிசல்ட்ஸ் வந்தோன்னே தென் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி, நம்ம எஸ்டிமேட் என்ன கொடுத்தோம், ஆக்சுவலாக வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது கூட நம்ம பண்ணலாம் இன் ஃப்யூச்சரில். இந்த டைமில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு சாட்டர்டே மெம்பர்ஸோட மீட் பண்ணுற டைமு அட் 11 o'clock மெம்பர்ஸோட மீட் பண்ண போகிறேன். இந்த சப்ஜெக்டை பேசிக்கலி இந்த எஸ்டிமேட்டை வச்சு இந்த ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட எஸ்டிமேட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எப்படி வந்து அந்த ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இன் Q4ல், அதில் அதே சமயத்தில் எப்படி அவங்களுடைய ஃப்யூச்சர் இருக்க போகுது இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படிங்கிறத மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் வந்து மெம்பர் ஆகினீங்கன்னா என்னோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் மித்த மெம்பர்ஸோட வியூஸும் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதிலேருந்து கூட நீங்கள் நிறைய கேதர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெம்பர் ஆகுங்க. cauverybusiness.inங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து மெம்பர் ஆகினீங்கன்னா என்னை மீட் பண்ணி என்கிட்ட கூட பேசலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.